ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கிற பச்சை பட்டாணியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக காய் வாங்கிட்டு வந்து இதிலிருந்து நான் பச்சை பட்டாணியை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியாக உரித்து எடுத்து வச்சுருக்கேன். வெயிட் போட்டு பார்த்ததில் 200 கிராம் இருக்குது. உங்ககிட்ட பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் காஞ்ச பச்சை பட்டாணி இருக்கும் பாருங்கள், அதையே நீங்கள் ஒரு 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிட்டு இதில் 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக நான் வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு ஏற்றது போல். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். முதல்ல வரமிளகாவை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு வரமிளகாவை அரைச்சதுக்கப்புறமா இது கூட எடுத்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை சேர்த்துக்க போகிறேன். தண்ணியெல்லாம் சேர்க்காமல் நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசால் வடைக்கெல்லாம் பருப்பு எப்படி அரைப்போம் கொஞ்சம் கொரகொரப்பாக, அந்த மாதிரி நம்ம இப்போது பச்சை பட்டாணியை அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கல. பச்சை பட்டாணிலே ஈரப்பதம் இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வேறு போட்டிருந்தோம், அதோட ஈரப்பதமும் இருக்கும். நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க போதும். அப்போ தான் வடை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட பாதி அளவுக்கு வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துருக்கேன். நான் எடுத்துருக்கிற அளவுக்கு வந்து பாதி வெங்காயம் சேர்த்தா போதும். 200 கிராம் தான் நான் பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் வேணும்னா சீரகம் கூட சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். அப்படி சீரகம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். கடைசியாக இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காஞ்ச பச்சை பட்டாணியை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தண்ணி நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணி நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா அரைக்க சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து. கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதுக்காக தான், ஒரு பைண்டிங்காக நான் சேர்த்தேன். ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் எண்ணெய் குடிக்காமல் வடை செஞ்சு எடுக்க முடியும். ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நான் எடுத்துருக்கிற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதிகமாக பச்சை பட்டாணி எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கேற்றது போல் நீங்கள் கடலை மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்படி உள்ளங்கையில் வச்சு நம்ம தட்டிட்டு எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். அதே மாதிரி பச்சை பட்டாணி தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம சேர்த்துருக்கோம், வேக வச்செல்லாம் சேர்க்கல. அதனால் வடையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மொத்தமாக போடாமல் கொஞ்சம் மெல்லிசாக தட்டிக்கோங்க. அப்போ கொஞ்சம் சீக்கிரம் வெந்து வரும், நல்லா சாப்பிடவும் கிறிஸ்பியாக இருக்கும். மேலே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி வச்சாச்சு மாவு. இப்போ வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து மாவை எடுத்து உருண்டையாக உருட்டி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த நல்லா சைட்லலாம் விரிசல் இல்லாமல் நல்லா ரவுண்டாக தட்டிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்போது நான் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்க போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நான் குக் பண்ண போகிறேன். அப்போ தான் கரெக்டான பதத்தில் நமக்கு குக் ஆகிட்டு வடை வந்து கிடைக்கும். தீ ஃபுல்லாக வச்சுட்டோம்னா மேலே சீக்கிரமாக கலர் வந்துடும், ஆனால் உள்ளெல்லாம் வெந்திருக்காது. வடையை வந்து அப்பப்போ திருப்பி கொடுத்துக்கலாம், அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கூட குக் பண்ணக்கூடாது. அப்பப்போ வந்து கொஞ்சம் தீயை ஏற்றி இறக்கி வச்சு நம்ம குக் பண்ணோம்னா நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் குக் பண்ணி எடுக்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் முதல்ல போட்ட வடை வந்து நல்லா வெந்து வந்திருக்கு, 2 வடையும். இப்போ அதை எடுத்துடுறேன். மேலே நல்லா கலர் வந்துருச்சு, நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடுறேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இப்போ மீதி இருக்கிற வடையும் நல்லா வெந்து வந்துருச்சு, நான் எடுத்துடுறேன். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் சின்ன சின்னதாக நம்ம தட்டி, ரொம்பவும் மொத்தமாக தட்டாமல் கொஞ்சம் மீடியமாக தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை பட்டாணி வச்சு நல்லா டேஸ்டியாக சூப்பராக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் வடை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் நிறைய வகையான வடைகள் வந்து போட்டிருக்கோம். அதாவது இன்ஸ்டண்ட்டாக எப்படி வடை செய்யணும், ரவையை வச்சு, அரிசி மாவை வச்சு, மெது வடை, மசால் வடை, இந்த மாதிரி எல்லா வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணியை வச்சு நல்ல ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு வடை ரெசிபி நம்ம பார்த்துருக்கோம்.
நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி சாதத்தில் இல்லை குழம்புலலாம் போட்டோம்னா சாப்பிடவே மாட்டாங்க. எடுத்து வச்சுட்டு வெறும் குழம்புல வெறும் சாதத்தை மட்டும் சாப்பிடுவாங்க. வடை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கலை, பச்சை பட்டாணி வடையா வேண்டாம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்களோட வீட்டில் ஒரு முறையாச்சும் இது மாதிரி பச்சை பட்டாணியை வச்சு வடை செஞ்சு பாருங்கள். உள்ளெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. மேலே நல்லா மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு பச்சை பட்டாணி வடை. இதே போல் நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.